எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். இலங்கையில் தற்போது வரை மேலும் 609 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் 609ஆக அதிகரித்திருக்கின்றது. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். 609 பேரில் 496 பேர் பேலியகுட மீன் சந்தையில் உள்ள கொரோனா நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பேலியகுட மீன் சந்தை தொகுதியில் தொழில் புரிந்து வீடு சென்ற இரத்தினபுரி எலிம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த நபருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவருடன் நெருக்கமாக இருந்த சுமார் 60 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். கொழும்பிலிருந்து குறித்த நபர் பொது போக்குவரத்து பயன்படுத்தியுள்ளதுடன் எலிம்பிட்டிய நகரில் அந்த நபர் சென்று வந்த 42 கடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. விடுதலை புலிகளை அழித்துவிட்டதாக மார்தட்டும் ஸ்ரீலங்கா பிரித்தானியாவின் தீர்ப்பை அடுத்து பதற்றத்தில். பிரித்தானிய விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கியமை தொடர்பில் பதற்றமடையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுதலை புலிகளின் வெளிநாட்டு செயற்பாடுகளை நிரூபிப்பதற்கு தம்மிடம் போதுமான ஆதாரம் இருப்பதாகவும் வன்முறைகளை தூண்டவும் இலங்கை தீவை உறுதியற்ற நிலைக்கு தள்ளவும் எண்ணமும் விடுதலை புலிகளுக்கு வலுவிருப்பதாக கூறப்படுகின்றது. விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என மார்தட்டியவர்கள் இப்போது விடுதலை புலிகளுக்கு வலுவிருப்பதாக பிரித்தானியாவிடம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மைத்திரிக்கு முதுகெலும்பு உண்டு. பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க ஸ்ரீலங்காவின் பலவீனமான மற்றும் தோல்வியான ஜனாதிபதியாக இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 20வது திருத்த சட்டத்துக்கு வாக்களிக்காமல் தவிர்க்க முதுகெலும்பு இருந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 19வது திருத்த சட்டம் தொடர்பாக அவருக்கு பிரச்சினைகள் இருந்தாலும் அதனை தலையிட்டு நிறைவேற்றிய அந்த திருத்த சட்டத்துக்காக குரல் கொடுத்தமை வரவேற்கத்தக்கது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா வந்துள்ள அமெரிக்காவின் உயர் இராணுவ அதிகாரிகள். அமெரிக்க உயர் இராணுவ அதிகாரிகள் உள்ளடங்கிய குழுவினர் நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றனர் என்று விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க உயர் இராணுவ அதிகாரிகள் 16 பேர் உள்ளடங்கிய குழுவினர் கத்தார் விமான சேவைக்கு சொந்தமான விமானமூடாக கடந்த 21ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றனர். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ ஸ்ரீலங்கா வருகை தரவுள்ள நிலையில் இவர்கள் முன்கூட்டியே நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்கும் மேலதிகமாக மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதலிடத்தில் மஹிந்த ராஜபக்ச. தொலைபேசி அழைப்பு எடுத்த பிரதமருக்கு விக்னேஸ்வரன் கொடுத்த பதில். நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரனுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான CV விக்னேஸ்வரனுக்கு 81வது பிறந்த தினம் இன்றாகும். அதையடுத்து இன்று நண்பகல் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதன்போது இருவரும் பொதுவான விடயங்களை பேசிக்கொண்ட போதிலும் அரசியல் விவகாரங்கள் பேசப்படவில்லை என்று தெரிய வருகின்றது. கொரோனா தொற்றாளர்கள் தொடர்பில் உண்மையை மூடி மறைப்பதால் நாடு பாரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் என்று விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொரோனா தொடர்பாக அரசாங்கம் உண்மையான தரவுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தரவுகளை மறைப்பதால் பாரிய அனர்த்தம் ஏற்படும் அபாயம் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் சமூக பரவல் ஏற்படும் அபாயம் இருப்பதை ஏற்றுக்கொண்டு அதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கொரோனா சுகாதார நெருக்கடி தொடர்பாக இன்று சபை ஒத்திவைப்பு பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர் கொரோனா தொற்று கொத்தனியாக நாட்டில் பல பிரதேசங்களிலிருந்து பரவி வருகின்றது. இவ்வாறான கொத்தனிகள் சமூக மட்டத்துக்கு பரவும் அபாயம் இருப்பதாக அரசாங்க வைத்தியர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது என்றும் ஆனால் அரசாங்கம் அதை மறைத்து வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய சில ஆலோசனைகளை கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தெரிவித்து வந்தோம். ஆனால் அரசாங்கம் அதனை நகைச்சுவைக்கு எடுத்துக்கொண்டு அரசியல் ரீதியில் விமர்சித்து வந்தனர். அத்துடன் நாங்கள் அன்று தெரிவித்த விடயங்களை விமர்சித்த அரசாங்கம் தற்போது அதனை உணர்ந்து செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர். இவர்களின் காலதாமதத்தினால் நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதை விட அரசியல் நடவடிக்கைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர்.
மேலும் நாட்டில் இரண்டாவது அலையாக மீண்டும் தலைதூக்கியிருக்கும் கொரோனா தொற்றினை காரணமாக வியாபித்துள்ள பல கொத்தணிகள் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் கொத்தணிகளின் ஆரம்பத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் சந்தேகத்துக்குரியவர்கள் அதிகரித்து செல்கின்றனர். இவர்களுக்கு PCR பரிசோதனை செய்து பெறுபேற்றை பெற்றுக்கொள்ள காலதாமதம் ஏற்படுகின்றது. இதனால் தொற்றாளர்கள் மேலும் அதிகரிக்கும் நிலையே இருக்கின்றது. அதேபோன்று PCR மாதிரிகள் பரிசோதனைக்காக குவிந்திருப்பதாக தெரிய வருகின்றது. அதே நிலையில் PCR பரிசோதனை இன்று வியாபாரமாக மாறி வருகின்றது எனவும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. பயணிகள் பேருந்து தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. பயணிகள் பேருந்துகளுக்கான தவணை அடிப்படையில் குத்தகை பணம் செலுத்துவதற்கு 6 மாதங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சு உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளது. இதனை போக்குவரத்து துறை இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இல்லையேல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு பின்னர் சேவையிலிருந்து விலகப் போவதாகவும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொரோனா நிலைமை மோசமாக இருப்பதால் அமைச்சு நிரந்தர தீர்வு ஒன்றை காண முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தப்பிச் சென்ற கொரோனா நோயாளி சென்ற இடங்கள் தொடர்பான தகவல். கொஸ்கம பிரதேச வைத்தியசாலையிலிருந்து தப்பிச் சென்ற கொரோனா நோயாளி சென்று வந்த இடங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று அதிகாலை குறித்த நோயாளி வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி அபிசாபலை வீதிக்கு வந்துள்ளார். தூர பயண பேருந்தில் ஏறி அவர் உருகொடவத்தையை நோக்கி பயணித்துள்ளார். அங்கிருந்து சேதவத்தையில் உள்ள தனது வீட்டில் நடந்து சென்றுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இதற்கு மேலதிகமாக அவர் சைக்கிள் ஒன்றில் பொருளை சகஸ்புர பகுதிக்கு சென்றுள்ளார். குறித்த இளைஞர் சகஸ்புர வீட்டு தொகுதியில் 13ஆம் மாடியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ரிசாட் மற்றும் ஹக்கீம் ஆகியோரை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்ற ஆதரவளித்த 2 முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களை உடனடியாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேற்ற அதன் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில நடவடிக்கைகள் இறங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவர்கள் ரிசாட் பத்ருதீன் மற்றும் ஹக்கீம் ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார மற்றும் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்ற தேவையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றி அரசாங்கம் பலவீனமான நிலையில் இருந்த போதும் கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட 2 முஸ்லிம் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகி ஆகியோரின் ஆதரவுடன் 20வது திருத்த சட்டம் நேற்றிரவு நிறைவேற்றப்பட்டது. 2 முஸ்லிம் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்ததாலும் கட்சியின் தலைவர்கள் 20வது திருத்த சட்டத்துக்கு எதிராக வாக்களித்தனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2 முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலவீனமாக நடந்து கொண்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இது தெளிவாக அரசாங்கத்துடன் செய்து கொண்ட உடன்பாடு என்றும் சகாக்களை அந்த பக்கம் அனுப்பிவிட்டு இவர்கள் மாத்திரம் இந்த பக்கம் இருந்தனர். இதனால் இவர்கள் 2 பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்றுமாறு நாங்கள் கட்சியின் தலைவர்களிடம் கூறினோம். இவர்கள் இருவரையும் வெளியேற்ற வேண்டும் எனவும் இந்த இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். ஹக்கீம் மற்றும் ரிசாட் பத்ருதீன் ஆகிய 2 முஸ்லிம் தலைவர்கள் பசில் ராஜபக்சவுடன் ஏற்படுத்திக் கொண்ட இரகசியமான உடன்பாட்டின் அடிப்படையில் இவர்களது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் ஜனநாயக முறையில் இயங்கிய நீதிமன்றம், நாடாளுமன்றம் ஆகிய தூண்களை உடைத்தெறிய உதவியமையானது நாட்டின் மக்களின் உரிமைகளை காட்டிக் கொடுத்த நடவடிக்கை என ஐக்கிய மக்கள் சக்தியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார்.